டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜீவ் ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம ஜோஹோ அப்படின்னா என்ன, ஜோஹோவில் என்னெல்லாம் பண்ணலாம், அது நம்மளுக்கு எப்படி பயன்படும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோஹோன்றது இஆர்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் சாஃப்ட்வேரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், இன்வென்ட்ரி இருக்கும், சேல்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரே சாஃப்ட்வேரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதுக்கு தான் நம்ம இஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அது மார்க்கெட்டில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் ஜோஹோ, எஸ்பெஷலாக ஜோஹோ புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜோஹோ புக்ஸ்ன்றது அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அந்த இன்டகிரேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது ஜோஹோவில். ஜோஹோ புக்ஸ்ன்றது எஸ்பெஷலாக அக்கௌண்ட்ஸ் மட்டும் எப்படி பார்க்குறதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோஹோ புக்ஸ்னால் என்ன, அது எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜோஹோ புக்ஸ்ன்றது ஒரு க்ளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இப்போது டேலிலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டேலி நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு தனி சர்வர் வச்சா மட்டும் போதும். நம்ம அதுக்கு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆக்சுவலி சில பேர் சர்வரையே ரொம்ப காஸ்ட்டு செலவு பண்ணுவாங்க. டேலி மல்டிபிள் யூசருக்கு கொஞ்சம் அதிக காஸ்ட்டு செலவு எடுக்கும். ஒரு யூசருக்கு ஒரு காஸ்ட்டு, மல்டிபிள் யூசருக்கு ஒரு காஸ்ட்டுன்னு போகும். அது இல்லாமல் அது டேலியை க்ளவுடில் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு தனி காஸ்ட்டு பே பண்ணணும். ஜோஹோ அப்படிலாம் கிடையாது. ஜோஹோ புக்ஸை நீங்கள் ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. 2000 இன்வாய்ஸ் வரைக்கும், சேல்ஸ் இன்வாய்ஸ் 1000 இன்வாய்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 1000க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு ஜோஹோவில் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண சொல்லுவாங்க. அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 750லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பர் மந்த். இட் இஸ் பியூர்லி ரெண்டல் பேசிஸ். நீங்கள் சர்வரு அது மற்ற செலவுலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஜிமெயில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜோஹோ புக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இதனால் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பெஷலாக பிகாம் அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கணுன்ற ஸ்டூடெண்ட்டு, பிகாம் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரபுளாக நான் சொல்கிறேன். இவங்க வெளியே போகும்போது இனிமேல் க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் தான் வரப்போகுது. ஜோஹோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் சில சாஃப்ட்வேர் இருக்குது. இனிமேல் வர சாஃப்ட்வேரும் அப்படி தான் இருக்கும், க்ளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் தான் இருக்கும். அதனால் க்ளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேரை கற்றுக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அவசியம். ஜோஹோ கற்றுக்கிறது மூலமா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆல்ரெடி சாஃப்ட்வேர் தெரியும்னு ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ஸுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு ஜோஹோ ட்ரைனிங் போயிருக்காங்க. நீங்கள் தெரியாதவங்க அக்கௌண்டன்ஸு ஜோஹோ கற்றுக்குங்க. எஸ்பெஷலாக ஜோஹோன்னு இல்லாமல் க்ளவுட் பேஸ்டு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் ஆகுது, அதனோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலான்றதை முக்கியமாக கற்றுக்கணும். மூணாவது ஆண்டர்ப்ரனர், பிஸ்னஸ் மேன்ஸ். நிறைய ஸ்டார்ட் அப்பில் அவங்க ஒருத்தர் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் மேனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவார், ரன் பண்ணுவார். சேல்ஸ் இன்வாய்ஸுக்கும் தனியாக ப்ரௌசிங் சென்டரில் போய் அடிப்பாங்க. வீட்டில் சிஸ்டம் இருந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது. இல்லைன்னா டேலி போட்டோன்னா அது தனியாக கற்றுக்கணும். இல்லை வெளியே அவுட் சைடில் எங்கே ட்ராவலில் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் நானே யூஸ் பண்ணிக்கிறேன், நானே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்றது கேட்குறதுனால பிஸ்னஸ் மேன்ஸுக்கு ஆக்சஸ் இருக்குது. எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலாக மொபைல் சாஃப்ட்வேரே இருக்குது. மொபைல் சாஃப்ட்வேரு இன்ஸ்டண்ட்டாக இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃபோன்லேயே ஜோஹோ புக்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுலேயே இன்ஸ்டண்ட்டாக இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போனாலுமே ஜஸ்ட் ஒரு லேப்டாப்பும் ப்ரௌசிங் நெட்டும் இருந்தால் போதும், ஜோஹோவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன, ஜோஹோ புக்ஸோட அட்வான்டேஜ் என்ன, நான் எதுக்கு மற்ற சாஃப்ட்வேர்லாம் விட்டு ஜோஹோ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜோஹோவில் பேங்கிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சில பேங்க்ஸ் அவங்களோட டைப்பில் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இதுதான் பரவாயில்ல எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அது ஒன்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம பேங்க்கில் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அது ஆட்டோ பாப்புலேட் ஆகிட்டு ஜோஹோ புக்ஸில் உட்காந்துரும். ஜஸ்ட் நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணால் மட்டும் போதும். அதாவது நீங்கள் பேங்க்கில் என்ட்ரி போட்டு அது பேமெண்ட்டாக ரிசிப்டாக நீங்கள் தனியாக திங்க் பண்ணலாம் தேவையில்லை. நீங்கள் அங்கே என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபீட் ஆகிடும் ஜோஹோ புக்ஸில். அது பேங்க்லேருந்தே ஆட்டோ ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஜோஹோ புக்ஸில். அதை ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட்டு என்ன வெண்டாருக்கு பேமெண்ட் போச்சு, என்ன கஸ்டமருக்கு ரிசிப்ட் வந்துச்சு, என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்ஸு,
அது எல்லாமே நீங்க ஜஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணா மட்டும் போதும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ். இப்போ நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுறேன். ஒரு கஸ்டமருக்கு நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். மாஸ்டர்ஸ்ல நம்ம கரெக்ட்டா அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருந்தோம்னா, ஆட்டோ மெயில்ன்னு இருக்கு. நீங்க ஒன்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கிளையன்ட்டுக்கே வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் மெயில் போயிரும். ஜஸ்ட் ஒன் டைம் செட்டப் மட்டும் நீங்க பண்ணா போதும். இதுதான் கிளவுட்ல வந்து இது மாதிரியான நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. இத வந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு இதோட பிரியாரிட்டி தெரியும். Zoho புக்ஸோட முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னன்னா, டேஷ்போர்ட். ஆஸ் அ ஓனர் எனக்கு என்ன தெரியணும்? கஸ்டமர் கிட்ட இருந்து எவ்வளோ பேமெண்ட் வரணும்? வெண்டாருக்கு எவ்வளோ பேமெண்ட் தரணும்? பேங்க்ல என்ன பேலன்ஸ் இருக்கு? எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இந்த மாசம் ஆயிருக்கு? இல்ல இந்த வருஷம் ஆயிருக்கு? இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே Zoho புக்ஸோட டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு தெரியும். டேஷ்போர்ட்லயே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அத யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆஸ் அ ஓனர், ஆஸ் அ அக்கவுண்டன்ட் உங்களுக்கு என்ன தெரியணுமோ, அது டேஷ்போர்ட்லயே அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஜிஎஸ்டி இன்டகிரேஷன். நீங்க ஒன்ஸ் வந்து ஜிஎஸ்டி செட்டப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிடலாம். இந்த மாசம் ஃபுல்லா நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன். ஜிஎஸ்டிய மட்டும் இன்டகிரேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அப்ப நான் மட்டும் ஜிஎஸ்டில போயிட்டு ஃபுல்லாவே ஃபைல் ஆயிரும். ஜிஎஸ்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ நம்ப வந்து பரவலா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஜிபே, அது மாரி யுபிஐ, ஃபோன்பே அது மாரி யுபிஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Zoho புக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒன் டைம் செட்டப் மாரி அந்த யுபிஐ லிங்க் அத வந்து ஒன் டைம் செட்டப் பண்ணிட்டோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் இன்வாய்ஸ் அனுப்பும்போதே, அவங்க அந்த கஸ்டமருக்கு வித் லிங்கோடவே சென்ட் ஆயிரும். த்ரூ வாட்ஸ்அப் எதுல வேணாலும், எந்த மோட்ல வேணாலும் நீங்க அனுப்பும்போதே, யுபிஐ லிங்கோட சேர்த்து சென்ட் ஆயிடும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் கஸ்டமரா இருந்தாருன்னா, நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, ஒன்ஸ் அவர் அந்த இன்வாய்ஸ் லிங்க்ல பே பண்ணி அவர் பே பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸா குடுத்துருக்காங்க. கஸ்டமரோட இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் நம்ப ஒரு 15 டேஸ் கிரெடிட்ன்னு வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா ரிமைண்டர்ஸ் தெரியாது. ரிமைண்டர்னா நம்ம போயிட்டு அந்த இன்வாய்ஸ எடுத்து பார்க்கணும். அது எவ்வளோ நாள் டியூ ஆயிருக்குன்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் கம்யூனிகேட் பண்ணணும். இதுல வந்து ஓவர் டியூ ரிமைண்டர்ஸ்ன்னே ஒண்ணு இருக்கு. ரிமைண்டர் மெயில்னே ஒண்ணு இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்ல ஒரு இன்வாய்ஸ வந்து எக்ஸ்பயர் ஆகப்போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரிமைண்டர் மெயில் நீங்க ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா, ரிமைண்டர் மெயிலே அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஜஸ்ட் நாளைக்கு டியூ ஆகப்போகுதுன்னா, இன்னைக்கு வந்து நாளைக்கு டியூ ஆகப்போகுது. நீங்க வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாரி நம்ம மெயிலே செட் பண்ணலாம். மெயிலே செட் பண்ணிட்டோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். நம்ம முதல்ல கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து கொட்டேஷன் குடுப்போம். ஆனா Zoho புக்ஸ் வந்து கொட்டேஷனே நம்ம இதிலேயே பண்ணலாம். இட் மீன்ஸ் நம்ம கொட்டேஷனுக்கு வந்து தனி டாக்குமெண்ட் வேர்ட்ல போட்டு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். அதுதான் பரவலா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுல வந்து நம்ம கொட்டேஷனே த்ரூ Zoho புக்ஸ் வழியே கிரியேட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து ஆட்டோ மெயில்லாம் இருக்குது. ஆட்டோ மெயில் சென்ட் பண்ணி கோட்ட வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம கஸ்டமர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, த்ரூ மெயில்லயே லிங்க் போகும். அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் போகும். ஜஸ்ட் அந்த மெயில கிளிக் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, இங்க நம்மளுக்கு அப்ரூவல் மெயில் கிடைச்சிரும். அந்த அப்ரூவல் மெயில் கிடைச்ச பிறகு, அது அப்படியே வந்து ஜஸ்ட் பிசினஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அந்த கோட்டையே வந்து நம்ம வந்து இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேனுவல் ஒர்க் இதுல ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒன் டைம் தான் நம்ம அந்த கோட்ட கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அத கஸ்டமருக்கு அனுப்புறோம். கஸ்டமர் வந்து ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்ட பிறகு டைரக்ட்டாவே நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாவும், ஈஸியாவும் இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ரெக்கரிங் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கரிங் இன்வாய்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு ரென்டல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுப்போம். ஒரு பில்டிங்க வந்து நான் வந்து ரென்டலுக்கு விடுறேன். ஒரு 50 போர்ஷன் இருக்குது. 50க்கும் வந்து எனக்கு 50 டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. அந்த ரென்டல் அமௌண்ட் வந்து மாறாது இல்லையா? இட் இஸ் சேம் அமௌண்ட் ஃபார் மந்த்லி பேசிஸ். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? மந்த் ஆன் மந்த் உட்காந்து 50 பில் ரைஸ் பண்ணணும். மந்த் எண்ட் உட்காந்து 50 பில் ரைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் உட்காரணும். அது 1 டே ஆகுமா, 2 டே ஆகுமான்னு தெரியாது. ஆனா இதுல வந்து ரிப்பீட்டட் ஒர்க்க ரெடியூஸ் பண்றதுக்காக தான் ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த கஸ்டமருக்கு மந்த்லி பேசிஸ் இந்த அமௌண்ட். இந்த லாஜிக்ல வந்து நம்ம ஒரு வாட்டி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டோம்னா, மந்த் ஆன் மந்த் 30th, 31st அந்த மந்த் எண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் ரைஸ் ஆகி, அந்த மெயிலுக்கே அந்த கஸ்டமருக்கே ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிரும். இட் இஸ் மீன்ஸ் ரெக்கரிங் இன்வாய்ஸ். அதாவது நம்ம ஒர்க்கே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் செட்டிங் மட்டும் தான். ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்றது தானா ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா, மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிரும். ரைஸ் ஆகி அவங்களுக்கே சென்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா அவங்க பார்த்துட்டு அத கூப்பிடும்போது தான் நம்ம அத கம்யூனிகேட்டே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து
நம்மளோட ஒர்க்கே நம்ம ஒர்க்கே பண்ண தேவையில்ல. சிஸ்டம் நமக்காக ஒர்க் பண்ணும். Zoho Booksல ப்ராஜெக்ட்ன்னு ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னு வச்சுப்போம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து 1 crore. அதுக்கு வந்து நம்ம காஸ்டிங் போடுவோம் இல்லையா? ஒரு 80,000, 70,000 அது மாரி ஒரு 80 lakhs, 90 lakhs அது வாட் எவர் மார்ஜின். அது போடும்போது ப்ராஜெக்ட் ஐடின்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். ப்ராஜெக்ட் ஐடின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு வச்சோம்னா, அதுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து நம்ம என்ன சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம். அதுக்கு அகைன்ஸ்ட் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்றோம். அதுக்கு அகைன்ஸ்ட் எந்த வெண்டார் பில்லு புக் பண்றோம். எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட் ஐடிய ட்ராக் பண்ணியே புக் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் ஐடிய ட்ராக் பண்ணியே புக் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றது அந்த ப்ராஜெக்ட் ஐடிய கிளிக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டோட ரிப்போர்ட் பார்த்தாலே தெரிஞ்சிரும். இப்போ வந்து 1 crore வந்து நான் 1 crore இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன். ஒரு 70, 80 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் ஐடிய வச்சு நம்ம ரிப்போர்ட் எடுக்கலாம். தட் மீன் நம்ம கரெக்ட்டான ஷெட்யூல்ல தான் செலவு பண்ணிட்டு இருக்கோமா? கரெக்ட்டான ஷெட்யூல்ல தான் நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோமான்றத, அந்த ப்ராஜெக்ட் ஐடிய வச்சே நம்ம ட்ராக் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய பேர் ரொம்ப எஃபெக்டிவா நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் ஷீட். டைம் ஷீட்ன்றது இன்னைக்கு வந்து கார்ப்பரேட்ல ரொம்ப பயங்கரமா யூஸ் ஆயிட்டு இருக்கு. டைம் ஷீட்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன்ல 10 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வொர்க் அலோகேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து Zoho புக்ஸ்லயே நீங்க வந்து அந்த எம்ப்ளாயிக்கு அந்த டாஸ்க் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, அவரு அந்த டைம் அந்த டாஸ்க்க எப்ப கம்ப்ளீட் பண்றாரோ, அவரோட டைம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதாவது ஒரு கஸ்டமருக்கு கீழ நம்ம ப்ராஜெக்ட் அலோகேட் பண்றோம்னா, அத பேஸ் பண்ணி பில்லிங் ஆர் நான் பில்லிங். இதுல வந்து 2 டைப் இருக்கு டைம் ஷீட்ட பொறுத்தவரைக்கும். ய எம்ப்ளாயி வொர்க் பண்றாருன்னா, அது பில்லிங்கா நாம டிசைன் பண்றது தான். நாம ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோம்னா போதும். டைம் பேஸ்டு பில் பண்ணுவோம் இல்லையா? நெறைய பேர் அவுட் சோர்சிங் வொர்க் பண்ணுவாங்க. ஃப்ரீலான்சர்ஸ் வொர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் டைம் பேஸ்டு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் கரெக்ட்டா பார்த்துட்டு, டைம் ஷீட்ட வந்து ட்ராக் பண்ணி நம்ப பேமெண்ட் தருவோம். இல்ல கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் புக் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து டைம் பேஸ்டு யார் வொர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து டைம் ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Zoho புக்ஸ பத்தி நெறைய இருக்கு. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது Zoho புக்ஸ பத்தி கொஸ்டின் இருந்தா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொஸ்டின் கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி என்ன Zoho புக்ஸ் அந்த மாரி எனக்கு டவுட் ஏதாவது இருந்தா நீங்க கண்டிப்பா கேளுங்க.